இன்று நாம் பார்க்க இருக்கும் ஆசனம் அர்த்த சிரசாசனம். இந்த ஆசனத்தை நமக்கு செய்து காண்பிப்பவர் நமது தெய்வீக சகோதரர் பிரம்மாகுமார் டாக்டர் செல்வம் அவர்கள். ஹாஃப் ஹெட் போஸ் ஆன் 4 ஆர்ம்ஸ் யோகா. அர்த்த என்றால் பாதி என பொருள். சிரசாசனம் என்பது ஆசனங்களின் ராஜாவாகும். இந்த ஆசனம் ஆங்கிலத்தில் ஹாஃப் ஹெட் ஸ்டாண்ட் போஸ் என்று சொல்லப்படுகிறது. அர்த்த சிரசாசனம் செய்யும் முன்பாக சில தளர்வு பயிற்சிகளை செய்யலாம். கால்களை நன்றாக நீட்டி நேராக உட்காருவது தண்டாசனம் ஆகும். இந்த நிலையில் இருந்து நாம் வஜ்ராசனத்திற்கு செல்லலாம். பயிற்சி 1. கால்களை மடித்து குதிகால்களில் அமரவும். இதன் பிறகு இரு கைகளையும் தரையில் நேராக நீட்டி தவழும் குழந்தை போல் இருங்கள். கைகளுக்கு இடையே எந்த அளவிற்கு இடைவெளி இருக்கிறதோ அதே அளவிற்கு கால்களின் இடையே இடைவெளி இருக்க வேண்டும். அடுத்ததாக தாடையையும் மார்பு பகுதியையும் கீழே இறக்குங்கள். இப்போது கைகளை முழுவதுமாக நீட்டி முதுகு தண்டிற்கு அழுத்தம் கொடுத்து தாடையையும் மார்பு பகுதியையும் தரையில் ஒட்டி வைக்கவும். கால்கள் 90 டிகிரியில் இருக்க வேண்டும், மடக்கக்கூடாது. இந்த நிலையில் 10 வினாடிகளுக்கு இருங்கள். இதன் பிறகு இயல்பு நிலைக்கு திரும்பி ஓய்வு எடுங்கள். இந்த நிலை உங்கள் முதுகுத்தண்டிற்கு தளர்வு அளிக்கும். பயிற்சி 2. வஜ்ராசனம் நிலையில் இருந்து கைகளை தரையில் நீட்டி முட்டி போட்டு அப்படியே எந்திரிக்க பர்வதாசனம் நிலைக்கு உடல் அமைப்பை மாற்றவும். அதாவது ஏ எழுத்தை தலைகீழாக வைத்தது போல 10 வினாடிகளுக்கு இந்த ஆசனத்தை செய்துவிட்டு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுங்கள். வஜ்ராசனம் நிலைக்கு திரும்பி உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். தற்போது வஜ்ராசனம் நிலையில் இருந்து அர்த்த சிரசாசனம் செய்யலாம். 2 முழங்கைகளையும் தரையில் ஒட்டி வைக்க வேண்டும். இந்த ஆசனத்தை கவனமாக செய்யுங்கள், இல்லையெனில் தலைவலி ஏற்படும். கைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து தரையில் ஒரு வளைவு போல் வைத்து விடுங்கள். அதில் நெற்றியை ஒட்டி வைத்து பின்புறத்தை தூக்கவும். 10 வினாடிகளுக்கு செய்துவிட்டு இயல்பு நிலைக்கு திரும்பி ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுங்கள். அர்த்த சிரசாசனத்தில் முதலில் நெற்றியை தரையோடு ஒட்டி வைப்போம். ஆனால் பின்புறத்தை தூக்கும் போது உச்சந்தலை அழுத்தப்பட்டு இருப்பது அவசியம். கைகள் வெறும் பாதுகாப்புக்கு மட்டுமே. ஏறக்குறைய இந்த ஆசனம் பர்வதாசனம் போலதான். கைகளை நீட்டி பாலாசனம் நிலைக்கு சென்று உடலை தளர்த்துங்கள். பர்வதாசனம் சரியாக தெரிந்தால் மட்டுமே அர்த்த சிரசாசனம் செய்ய எளிதாக இருக்கும். அதனால் பர்வதாசனத்தை நன்கு பயிற்சி செய்யுங்கள். முதுகிற்கு நெகிழ்வுத்தன்மை கிடைக்கும். பயன்கள். இந்த ஆசனம் செய்வதால் மூளையில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். செல்கள் ஆக்டிவாக மாறும். இதனால் உங்கள் ஞாபக சக்தி அதிகமாகும்.